ஹாய், நம்ம எல்லாம் வந்துட்டிங்களா? வெல்கம் பேக் ஆர்கே சேனல். சாமி வெல்கம் பேக் ஆர்கே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ் உள்ள ஃபன்னான வீடியோஸ். இது ஃபன்னான அடி வாங்குறதையும் தரமான அடிக்கிறதையும் நான் தரமாக அடி வாங்குறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் ஆர்கே சேனல். என்னடா நமக்கு வந்த சோதனை, போக போக பார்த்தா எவனையுமே காணும். அங்கே பார்த்தா அங்கே ஒரு பயப்புள்ள தந்தினியை ஓடிட்டுக்கிறான். தம்பி அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே போனால் அடிச்சுப்பிடுன்னு சொல்லிட்டு போய் அந்த அண்ணன் போய் மெடிக்கிட்டு ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. சேனல் போட்டிருந்தேன். அங்கே ஒருத்தர் நிச்சயமா இங்கே ஒருத்தர் வந்து போட்டு சரி அடிச்சு மண்டைக்குதுக்கலான்னு பார்த்தோம். என்ன விளையாட்டு காட்டுறா மோசமான. என்ன பண்ணுறது, முடிச்சு விட்டாங்களா? அந்த அக்கா என்ன அக்கா மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறேன்னு பார்த்தா அந்த அக்கா மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்குது. சரி ஏறி போய் நல்லா அழுத்தம். நல்ல நம்ம டீமுக்கு ஆன்லைன் பேர் இருக்குது. ஆன்லைனில் பேர் தான் ரொம்ப நல்லா வராங்க நம்மளுக்கு. ஆன்லைனில் பேர் நல்லா அழுத்தம் நினச்சி அழுத்துவான்னு பார்த்தா ஒரு டவுனு அடிச்சாம்பார். கில் பண்ணுவான் பார்த்தா அவங்க தம்பி போட்டானே. அப்புறம் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு மேட்ச் சாமி விட்டுச்சு, ரெண்டாவது மேட்ச் கலத்தலான்னு பார்த்தீங்க. இறங்கணும், எடுத்தோம், கன்று எடுத்தோம், சுட்டான், ரிப்பீட்டுன்னு நாம் எடுத்து கப்புன்னு இருந்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், மெயின் பிக்சர் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. சரி இனிமேல் தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கன்று செக்ஷன் போய் கன்று எடுக்கலான்னு பார்த்தேன். எந்த கன்று நல்லா கிடைக்கல. ஏனட்டியை போட தான் நல்லா கிடைச்சி. சரி எடுத்துக்கிட்டு ஆடலான்னு சொல்லி ஃபயர் ஃபார்ம் கொஞ்சம் நெருப்பை போட்டு ஓரின் கட்டுற பவர் ஏற்றுன்னு சொல்லி பவர் ஏற்றிட்டு எப்படா கேட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு காத்திருந்து ரிலீஸ் பண்ணிட்டான். தம்பி ஒரே இடத்துல நின்றுட்டு ஞாபகம் பண்ண முடியும். செல்லு வேறு மக்கார் ஆகிடுச்சு. சரி நவுந்திட்டான். அப்புறமேட்டி என்ன பண்ணுறது, ஓடணும். ஓடி போய் இன்னைக்கு உக்காளி செத்தான்னு சொல்லி ஏறி போய் அளத்தான்னு பார்த்தா டவுன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி ஓரின்னு போட்டாச்சு. அந்த கில்டு கன்ஃபார்ம் பண்ணாமல் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, எவனோ அங்கேருந்து அடிச்சுவிட்டானே, குளோவில் போட்டேன், மெடிக்கல் சுற்றிக்கிட்டு எவனும் வரானே, எவனையும் காணும். அங்கே போய் பார்த்தா டீம் நாக்கு. எனக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. சாங் போட்டுக்கிட்டு வரவன்லாம் அடிச்சுன்னு பார்த்து போட்டேன்னு போட்டேன். சரி என்ன பண்ணுறது, ரெண்டாவது மேட்ச்சு சாமி கூட்டாச்சுன்ட்டு ரெண்டாவது மேட்ச்சும் முடிச்சு விட்டாங்க. அடுத்த மேட்ச்சு நல்லா ஆடுன்னு நினச்சி நான் ஆடினேன். அடுத்து பார்த்தா அடுத்த மேப்பு அண்டர் சி. இதில் தாங்க தரமான சம்பவமே இருக்குது பாரு. நல்ல கன்னாக எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த கன்று தான் விஎஸ்கே. அந்த கன்று தரமான கன்றுங்க. பிடிச்சின்னா அங்கே சரி நம்ம டீம்மேட்டு வாடா போய் மலையாளான்னு கூப்பிட்டான். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால் அடிச்சு விட்டேன். சரி ரெண்டு பேரும் மோதி 3க்கு 3 வந்துட்டிங்க. நான் விஎஸ்கேவே 2 எடுத்துக்கிட்டேன். ஆடலான்னு ஆடி முடிச்சுட்டு 25 ஸ்னைப்பர் பிளேயராக வந்தே ஆகும்னு என்னோடய கனவு. அதனால் விஎஸ்கேவை எடுத்துக்கிட்டேன். சரி எனிமையை நோக்கி ஓடுவோம், உலகையே வெல்வோம் என்று நினைத்து கொண்டு நான் ஓடவேன் என்று நினைத்து போனேன். அந்த இறந்த ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் பாருங்களேன். போகும்போதே குறைச்சி விட்டான் எழுத்த. அங்கே ஒருத்தன் ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தான். என்ன எட்டி பார்த்து அடிக்கலான்னு பார்த்தேன். சரி குளோபல் போட்டேன், குளோபல் போட்டேன், மெடிக்கி சுற்றி தலையை எட்டி பார்த்தான். சரி அடிச்சு ஃபுல்லான்னு பார்த்தா அடிக்கல. 110 டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் அப்புறம் கப் இருந்துக்கிட்டேன். சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு நானும் கப்புன்னு இருந்தேன். சரி இனிமேல் ஹெட்ஷாட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்துருக்கும் போது எவன்டா தூக்கி போடுவான் விஎஸ்கேவை அப்போ நினச்சிக்க. நான் தோல்வி என்பது எனக்கு இல்லை, போராட்டமே என்ன இல்லை. தாட்டி மிஸ்ஸே ஆகாது, முடிச்சு விட்டுறலான்னு நினச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டே தான் இருந்தேன். வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு மெத்த மலையேறி அடிக்கலான்னு போய் பார்த்தேன். ஏறினேன், எவனுமே சவலையே, ஓரத்தான் நாக் டவுனு, எவனுமே தெரியவே இல்லையே என்ன பண்ணுறதுன்ட்டு நானும் கப்புன்னு இருந்தேன்.
பார்த்தா எவனையுமே காணோம். நம்ம டீம்மேட் அக்கா இங்கே இருந்தா. சரி போவோம் ஏறுவோன்ட்டு அங்கே ஒரு தம்பி பலவ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். போறேன் அடித்தேன் க்ளோவில் போட்டு ஏறலான்னு போகும்போது அவன் திருப்பி க்ளோவில் போட்டான். ஏறி அடிக்கலான்னு போகும்போது திருப்பி க்ளோவில் போட்டு இந்த சுற்றிட்டு வரும்போது அந்த அக்கா அடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஓசிகள் எடுத்தான் ஒன்று சொல்லி ஓசிகள் நானே எடுத்துக்கிட்டேன். எடுத்து அந்த அக்கா சுட்டுச்சு. அதுக்குள்ளே மேட்ச்சை முடிச்சாச்சு. பாய், இன்னொரு தாட்டி பார்ப்போம்.